வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். கன்னட நடிகர் ராஜ் பி ஷெட்டி அவர் சேயோன் படத்துல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்காரு. நேற்றைக்கு அவருடைய பிறந்த நாள். அது குறித்து ராஜ்கமல் நிறுவனம் சார்பாக ஒரு அறிவிப்பு வந்தது. ராஜ் பி ஷெட்டி சேயோன் படத்துல நடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. ராஜ் பி ஷெட்டியை பொறுத்தவரையே அவர் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர், பிரமாதமான நடிகர். ஏன்னா நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். அவருடைய கருட காமன ரிஷப வாகன அந்த படத்தை பார்த்துருக்கோம். அதுல அவருடைய இயக்கமா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், பிரமாதமா இருக்கும். அருமையா பண்ணியிருப்பாரு. அதான் தமிழ்ல கருடன்னு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், சூரியன் நடிச்சு. அந்த டைரக்ஷனா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், பிரமாதமா இருக்கும். அதே நேரத்துல சார்லி 777 அதுல அவர் ப்ரொடியூசர், கதாசிரியர், அந்த மாதிரி டைரக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்ல அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு. அந்த படம் ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கும், ரொம்ப அருமையான படம் 777 சார்லி. அதே மாதிரி சூஃப்ரம் ஷோ, அந்த சூஃப்ரம் ஷோல ஒரு போலி சாமியாரா வருவாரு. சரியான காமெடியா இருக்கும், பின்னி எடுத்திருப்பாரு. அவருடைய ஸ்பான்டேனியஸான நடிப்பு, அந்த ஹியூமரு, அதே நேரம் பயங்கரமான வில்லனா மலையாளத்துல அறிமுகமானாரு. ஸோ அவர் வில்லனாவும் நடிப்பாரு, ஹியூமரும் பண்ணுவாரு, டைரக்ஷனும் பண்ணுவாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டரை தமிழுக்கு கொண்டு வராங்க. அதுவும் நம்ம ராஜ்கமல் மூலமாக, சேயோன் மூலமாக அவர் வருவது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி. இப்ப தமிழ் சினிமாவோட உச்சபட்ச வசூல் அப்படின்னா அது 100 crore ஷேர். நான் சொல்றது ஷேர் சொல்றேன். கிட்டத்தட்ட 200 கோடி கிராஸ்னா ஷேருங்கிறது ஒரு 100 கோடி, 100 கோடியிலேருந்து 110 கோடிக்குள்ளதான் இருக்கு. அது அதிகமாகணும்னா நம்ம அதர் லாங்குவேஜஸ்ல ஹிட் பண்ணணும். அது தெலுங்கா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், அதர் பெல்ட்ல நம்ம படம் பெருசா ஓடினா தான் வசூல் அதிகமாகும். இப்ப தெலுங்கு படங்கள்லாம் எடுத்தீங்கன்னா ஹிந்தியில பயங்கரமா வசூல் பண்ணுது. அது அல்லு அர்ஜுனோட படமா இருக்கட்டும், RRR இருக்கட்டும், ஹிந்தி ரீஜன்ல 250-300 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுது. அதனாலதான் அவங்க 1000 கோடி பண்றாங்க. பாகுபலி மாதிரியான படங்கள், கல்கி மாதிரியான படங்கள்லாம் ஹிந்தியில 250-300 கோடி பண்ணுது. ஸோ நமக்கு என்ன பிரச்சனைனா, தமிழை தாண்டி நம்ம அதர் லாங்குவேஜஸ்ல பெருசா பண்ண மாட்டேங்கிறோம். அது எப்போ பண்றோமோ அப்போதான் அந்த 1000 கோடியெல்லாம் தாண்ட முடியும். ஸோ இவங்க கரெக்டான ஆக்டர்ஸ், சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ் ஒவ்வொன்றா அந்த அதர் லாங்குவேஜ் ஆக்டர்ஸை உள்ள கொண்டு வரணும். அது ஆர்கானிக்கா இருக்கணும், அந்த கேரக்டருக்கு கரெக்டா இருக்கணும். சும்மா ஒரு வசூலுக்காக ஒவ்வொரு லாங்குவேஜ்ல ஒருத்தரை போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி நடந்ததுன்னா அந்த 1000 கோடி மேஜிக்கை தமிழ் சினிமாவும் பண்ண முடியும். சிகப்பு ரோஜாக்கள் அது சம்பந்தமாக ஒரு வீடியோ பார்த்தேன். பாரதி ராஜா ஆடியன்ஸ்ல இருக்காரு. வடிவுக்கரசிக்கு பாராட்டுன்னு நினைக்கிறேன். வடிவுக்கரசி இருக்காங்க, பாக்யராஜ் பேசுறாரு. அதாவது கமலஹாசனை பொறுத்தவரைய அவர் நடிக்கிறப்ப என்ன பண்ணுவாருன்னா, ரிஹர்சல்ல ஒண்ணு பண்ணுவாரு, டேக்கப்ப ஏதாவது ஒரு இம்ப்ரோவைஸ் பண்ணிடுவாரு. அதனால பயப்படுவாங்க அவரோட நடிக்கிறதுக்கு, ஏதாவது புதுசா பண்ணிடுவாரோன்னு. அதே நேரம் மற்ற நடிகர்கள் ஏதாவது புதுசா பண்ணா அவர் இம்ப்ரோவைஸ் பண்ணுவாரு. அவர் அசர மாட்டாரு. என்னடா நம்ம சொல்லாததை இவன் சொல்லிட்டானேன்னு ஆச்சரியப்பட மாட்டாரு. அவர் எல்லாத்துக்குமே ரெடியா இருப்பாரு. ஏன்னா அவர் அந்த மாதிரியான ஒரு பட்டறையில இருந்து வந்தவர், பாலச்சந்தர் பள்ளியிலிருந்து வந்த மாணவர் அப்படிங்கிறதுனால அவர் அந்த மாதிரி நடிக்கக்கூடியவர். அது பாக்யராஜுக்கு தெரியும். கமல் சாரோட நடிக்கிறப்ப கவனமா இருக்கணும், கொஞ்சம் பார்த்து ட்ரெயின் பண்ணுப்பான்னு ஒன்று வடிவுக்கரசிக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. பட் வடிவுக்கரசி ரொம்ப போல்டா, ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அவங்க அப்படி அசர்ற மாதிரி தெரியல. கமல் சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இன்டர்வியூ நடக்கும். அப்ப வேணும்னு என்ன பண்ணுவாரு, பேரை தப்பா சொல்லுவாரு. மீன் யுவர் நேம் சந்திரா அப்படிம்பாரு. சார் ஐ ஆம் சித்ரா அப்படிம்பாங்க. இது கமல் சொன்ன உடனே அவங்க டக்குன்னு அடிச்ச உடனே கமல் சார் அசந்துட்டாராம். பட் அவர் எப்படின்னா, சிகரெட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு சிகரெட்டை வாங்கி இது பண்ற மாதிரி அந்த சீன் வரும். ஸோ அந்த சீன்ல எப்படி வடிவுக்கரசி கமல் சார் அப்படி இம்ப்ரவைஸ் பண்ணும்பொழுது இவங்களும் தைரியமா நடிச்சாங்க அப்படிங்கிறத பாராட்டி இருந்தார். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த இயக்குனர்கள் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு அனுபவமாக எப்படி நம்ம அபூர்வ சங்கீதம் அப்படின்னு ஒன்று பண்ணோமோ, அந்த மாதிரி பெரிய பெரிய இயக்குனர்களுக்கெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். அதுல இருந்து நிறைய ஜெம்ஸ் நமக்கு கிடைக்கும். பாலச்சந்தர்லாம் இருக்கிறப்ப பண்ணாம விட்டாங்க. அது பண்ணியிருந்தா நமக்கு உலகநாயகனை பற்றி இன்னும் நிறைய செட்ல நடந்த விஷயங்கள், அவருடைய நடிப்பு, அதெல்லாம் இன்னும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய. இன்னைக்கு டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய பிறந்த நாள். பாலமுரளி கிருஷ்ணா கமலஹாசன் அவர்களுடைய
குருநாதர் அவருக்கு வந்து கர்நாடக சங்கீதம் கற்றுக் கொடுத்தவர். ஒரு முறை வந்து பாம்பேலேருந்து வந்துகிட்டு இருந்திருக்காரு. காலில் அடிபட்டு ஃப்ளைட்ல வந்து காலை நீட்டி ஒரு சீட்ல முன்னாடி காலை நீட்டிட்டு வந்திருக்காரு. அப்ப பாலமுரளி கிருஷ்ணா வந்திருக்காரு. என்ன கமல் என்னாச்சு அப்படின்னு உடனே, ஷூட்டிங்ல ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. வீட்டில் போய் காலை நீட்டி ரெஸ்ட் தான் சார் எடுக்கணும், ஒரு 2 மாசம் ஆகும் சரியாறதுக்கு, 2-3 மாசம் ஆயிடும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஏன் பாட்டு கத்துக்குங்களேன், நான் வந்து பாட்டு கத்து தரேனே அப்படின்னாராம். சார் என்ன சார் சொல்றீங்க, நீங்க வந்து எனக்கு கத்து கொடுக்குறீங்களா? ஆமாப்பா நான் வந்து பாட்டு கத்து தரேன்ப்பா. நிஜமாவே வந்துட்டாராம். நிஜமாவே வந்து பாட்டு கத்து கொடுத்து டெய்லி வருவாராம் அந்த 3 மாசமும். அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன், என்ன கமல் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் கரெக்டா பாடுறியா அப்படின்னாரு. சார் ஓரளவுக்கு பாடுறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு பணிவா சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு குரு, அதாவது தேடி வந்து கத்துக் கொடுக்குற குருநாதர்கள் இருக்கும் பொழுது கமலஹாசன் மாதிரியான திறமையாளர்கள் சிறப்பா பாடலைன்னா தான் ஆச்சரியம். அவர் ஹை பிச்சில் அவ்வளோ பிரமாதமா பாடுறாருன்னா அது எங்க இருந்து கத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் அந்த குருநாதர் அவர்களுக்கு நம்ம அவருடைய பிறந்த நாள்ல அவரை நன்றியோடு நினைவு கூறுகிறோம். வெங்கட் பிரபு ஒரு பேட்டியில குறிப்பிடுறாரு, கமல் சாரை பொறுத்தவரைய அது வந்து எஸ்பிபியா இருக்கட்டும், ஜேசுதாஸா இருக்கட்டும், அவர் ஒரு எஃபர்ட் போடுறாரு. அவருடைய அந்த பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவர் அந்த வாயசைக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒரு நடிப்பு அவர் நடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவரே பாடுற மாதிரி இருக்கும். எஸ்பிபி பாடினாலும் கமலே பாடுற மாதிரி இருக்கு. இப்ப கண்ணே கலைமானே அந்த பாட்டுலாம் பார்க்கும்பொழுது அதுவும் கமலே பாடுற மாதிரி இருக்கு. கண்ணே கலைமானே ஜேசுதாஸ் பாடின பாட்டு. அப்புறம் வேற எஸ்பிபி பாடின பாட்டு பல பாட்டு இருக்கு. நீலவான ஓடையில்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் நீலவான ஓடையிலா இருக்கட்டும், சச்மேரே யார் ஹேயா இருக்கட்டும், ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சேனா இருக்கட்டும், எல்லாமே கமலே பாடுற மாதிரி இருக்கு. அது இப்ப தேரே மேரே பீச்சுமேயா இருக்கட்டும், இது எல்லாமே அது எஸ்பிபி சொல்லியிருக்காரு. அவர் வந்து பாட மாட்டாரு, ஆனா பாடாமலே பாடுற மாதிரி ஒரு நடிப்பு நடிப்பாரு. இப்ப சிவாஜி அப்படின்னா சத்தமா பாடுவாரு, கமல் வந்து சத்தமா பாட மாட்டாரு, பாடுற மாதிரி ஒரு பாவனை பண்ணுவாரு, வாயசப்பாரு, பட் ஆனா பாட மாட்டாரு. கிட்ட போனோம்னா பாட்டு கேட்காது, சிவாஜிட்ட பாட்டு கேட்கும். அந்த நுட்பமான வித்தியாசம் இருக்கு. அது வந்து ஜேசுதாஸா இருக்கட்டும், எஸ்பிபியா இருக்கட்டும், மலேசியா யாரு பாடினாலுமே அது கமலே பாடுற மாதிரி இருக்கு. இது வந்து அவருடைய எஃபர்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்முடைய வெங்கட் பிரபு, ஏற்கனவே எஸ்பிபி சொல்லியிருக்காரு, வெங்கட் பிரபு ஒரு பேட்டியில குறிப்பிடுறாரு. வேர்ல்டு கப் ஃபுட்பால், அதாவது முதல்ல நேற்றுக்கு விமென்ஸ் கிரிக்கெட் பார்த்தேன், வேர்ல்டு கப் ஃபைனலு. அதுல ஆஸ்திரேலியா 7th டைமா ஜெயிச்சிருக்காங்க. மொத்தம் 10 எடிஷன் நடந்திருக்கு, அதுல 7 எடிஷன் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க. மற்ற டீம்லாம் சேர்ந்து 3 தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தா என்ன மாதிரியான ஒரு டாமினன்ஸ், இதான் கிரேட்டஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டீம் அப்படின்னா அது வந்து ஆஸ்திரேலியன் உமன்ஸ் டீம் தான். இந்த மாதிரி ஒரு இன்வின்சிபிளா யாருமே இருந்ததில்லை. அப்புறம் நைட்டு வந்து முழிச்சு பார்த்தேன், 1:30 மணி மேட்ச், நார்வே வெர்சஸ் பிரேசில். அதுல நார்வே வந்து 2-0 ஜெயிச்சு குவார்டர் ஃபைனலுக்கு போயிட்டாங்க. பிரேசில் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. 2 கோலுமே ஹாலண்ட் தான் போட்டார். இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஹாலண்டை பத்தி நிறைய ரீல்ஸ்லாம் வந்திருக்கும். அவருடைய ஃபுட் ஹேபிட், அவர் இந்தியன் ஃபுட்டு தான் அவருக்கு பிடிக்கும். அவர் அந்த நார்வேயுடைய அந்த அவங்க அந்த இது வெற்றி செலிப்ரேஷனு இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு கலக்கிட்டார். 2 கோலுமே ஹாலண்டு தான் போட்டாரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்புறம் மெக்சிகோ வெர்சஸ் இங்கிலாந்து 3-2 ஜெயிச்சிட்டாங்க. மெக்சிகோ ஹோஸ்ட், அவங்க ஒரு ஒன் ஆஃப் த ஹோஸ்ட், அவங்களே தோத்து போயிட்டாங்க. இதுதான் இப்ப லேட்டஸ்டா ஃபுட்பால்ல நடந்த விஷயம்.